இவர்கள் வந்த பிறகு தான் பல விஷயங்கள்ல பார்க்குறோம். இலவச வேட்டி சேலைலேருந்து பல விஷயங்கள்ல ம். இவர்களுடைய பிரச்சனை. லேப்டாப்லாம் குடுக்கவே இல்ல. இதோ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் கல்லூரி மாணவர்கள் குடுக்க போறாங்க. கல்லூரி மாணவர்கள் வாங்கிட்டு உங்களுக்கு பள்ளி மாணவர்கள் குடுத்தா தான் அது பயனாகும். அவங்க படிப்புக்கு மத்தது. கல்லூரி மாணவரும் விட்டு வேலைக்கு போறாங்க. அவனுக்கு லேப்டாப் குடுத்து என்ன இருக்குன்னு தெரியல. எல்லாம் வாக்கு அரசியலை மையப்படுத்தி பண்ற ஏற்பாடு. அதிலேயே பார்த்தீங்கன்னா, அப்பவே ரூ. 45,000க்கு அவங்க கோட் பண்ணி குடுத்துருந்தாங்க. ம். ஏடிஎம்கே பீரியட்லலாம். ம். இப்ப இவங்க குடுத்தது ரொம்ப கம்மின்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு ரேஞ்சுக்கு அந்த இதோட ஒப்பிடும்போது ரொம்ப கம்மி. ம். ஆனா இன்னைக்கு ஒரு லேப்டாப்பு குறைந்தது நல்ல லேப்டாப்னா 45,000 50,000க்கு ஓரளவுக்கு மீடியம் தான் வரும். மீடியம் ரூ. 40 ரூ. 50 70,000 80,000 தான் நல்ல ஒரு இது. அன்னைக்கு 45,000 40,000 அப்படின்னா நல்ல இது இருந்திருக்கும். இன்னைக்கு ரேட்டுக்கு அது கான்ஃபிகரேஷன் குறைஞ்சது ஒரு 60,000 70,000 இருக்கும். ஜாஸ்தியா இருக்கும். இல்ல சார், அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு நான் கணக்கு பண்ணி சொல்றேன். அதான் அன்னைக்கு 40,000 சொன்ன இடத்துல ஒரு சவரன் நகை எவ்வளோ? ம். 7,000 25,000 ஓகே. ஒரு சவரன் நகை. ஓகே. இன்னைக்கு ரூ. 1,00,000. ம். அப்போ 1.5 சவரன் நகை வாங்குற செலவுனா இன்னைக்கு ரூ. 1,50,000 கான்ஃபிகரேஷன் ரூ. 1,50,000 மதிப்புள்ள இது கொடுத்தாங்க அந்த காலத்தில். ம். அப்போ அந்த கான்ஃபிகரேஷன் ரொம்ப பெருசாக இல்லைனாலும் ஓரளவுக்கு அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு ஓகே. இன்னைக்கு கான்ஃபிகரேஷன் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக ஏஇ அதெல்லாம் இருக்கிற மாதிரிலாம் சேர்த்து தான் கொடுக்கணும். ம். பள்ளி மாணவர்களுக்கு என்ன மாதிரி இதெல்லாம் கொடுக்கணுன்றதெல்லாம் இருக்குது. போகுது. ஆனால் ஏதோ ஒரு 10,00,000 பேருக்கு லேப்டாப்பு கல்லூரி மாணவர்களுக்கு போகுது. இன்னும் பள்ளி மாணவர்களை பற்றி இவங்க யோசிக்கவே இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இவர்களுடைய இது. ஆனா அவங்களோட ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கும்போது அது கரெக்டா இருக்கா சார்? அவங்களுக்கு குடுத்தா அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்றது வந்து நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஓட்டா கன்வெர்ட் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்களா? வாங்குற பாதி பேர் நண்பா நண்பியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஃபுல்லா யோல இருப்பாங்க. ஆமா. அதனால அதெல்லாம் வந்து நீங்க கணக்குல வர முடியாது. ம். பார்ப்போம். ஸோ அதை நம்பி தான் சொல்றாரு அவரு. பயனாளிகள், ம். திமுகவினர், நடுநிலை வாக்காளர்கள். நடுநிலை வாக்காளர் இவருக்கு போடுவான்னு நம்பிட்டு இருக்காரு இன்னும். அப்போ நடுநிலை வாக்காளர் இப்போ சென்னையில் இருக்கானா அவன் சென்னை நீங்கள் நடத்தின வச்சிருக்க அளவுக்கு உங்களுக்கு போடுவான். நடுநிலை வாக்காளர்களை யார் கவர்கிறார்கள்ன்றது தான் பிரச்சாரத்தை பொறுத்து இருக்குது. ம். இன்னும் எங்கள் ஏடிஎம்கே ஆரம்பிக்கவே இல்லை. பிஜேபி அதோட இது. இதான் அண்ணாமலை ஏதோ இந்த மாதிரி விஷயம் அறிக்கை விட்டுட்ருக்காரு.